எல்லா நாளும் மகரிபு வக்தில் தொழுதீங்க, மகரிப் மட்டும்தான் வக்து வந்ததும் தொழணும். மகரிப் லேட்டாக தொழக்கூடாது, அது மக்ரூஹ். அது மற்ற தொழுகையெல்லாம் பிற்படுத்தி தொழலாம். மகரிபு லேட்டாக தொழுதா மக்ரூ. சில இமாம்கள்கிட்ட மகரிபுடைய மொத்த நேரமே என்ன தெரியுமா, சூரியன் மறைந்த பிறகு நீங்கள் இயற்கை தேவைக்கு போயிட்டு ஒது செஞ்சுட்டு மகரிபு ஃபர்து சுன்னத் 5 ரக்காத் இதை தொழுது இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரமோ அவ்வளோதான். இந்த டைம் முடிஞ்சிட்டுனா மகரிப் நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்லுவான். அப்போ பாருங்க, மகரிப் வக்தில் தொழணும். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு ஹஜ்ஜில் என்ன, அரஃபால என்ன, அரஃபால மாலையில் மகரிப் நேரம் இருக்கிறீங்க, ஆனால் மகரிப் தொழக்கூடாது. போ முஸ்தலிஃபா போ, அங்கே போய் மகரிபையும் இஷாவையும் தொழு. அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை தானே தவிர இல்லை டெய்லி நான் மகரிப் நேரத்தில் வக்தில் தொழுதுருவேன், இங்கேயும் நான் தொழுவேன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மாற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், ஹஜ்ஜை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் மகரிபை எங்கே தொழலை, அரஃபால தொழலை, முஸ்தலிஃபால ஹஜ்ஜை நான் கட்டுப்படுதலுங்க.